திரு அவை உலகெங்கும் பறந்து வாழும் தம் மக்களை விழித்திருக்கவும் மன்றாடவும் ஒன்று கூடுமாறு அழைக்கிறது. இவ்வாறு இறை வார்த்தையை கேட்டும் அவருடைய மறை நிகழ்வுகளை கொண்டாடியும் அவருடைய பாஸ்காவை நாம் நினைவு கூர்ந்தால் சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு பெறுவோம். அவரோடு இறைவனில் வாழ்வோம் என்னும் எதிர்நோக்கை கொண்டிருப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் வழியாக நம்பிக்கையாளர் மீது உமது மாட்சிமையின் பேரொளி சுடர்ந்திட செய்தீரே, இத்தீயை புனிதப்படுத்தியருளும். இவ்வாறு இப்பாஸ்கா திருவிழா வழியாக விண்ணகத்தின் மீது கொண்ட ஆவலால் நாங்கள் பற்றி எறிவோமாக. அதனால் தூய்மையான உள்ளத்தோடு முடிவில்லா மாட்சியின் விழாவுக்கு வந்து சேரும் வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். கிறிஸ்து நேற்றும் இன்றும் முதலும் முடிவும் அகரமும் நகரமும். நேரங்கள் அவருடையன, மாட்சியும் ஆட்சியும் அவருக்கே என்றென்றும் எக்காலமுமே. ஆமென். தம்முடைய தூய மாட்சிக்கு உரிய காயங்களால் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. ஆமென். செங்கடலை கடந்து வந்த இஸ்ரேல் மக்கள் மிகுந்த ஆனந்தத்தோடு இறைவனை போற்றி பாடினர். இன்று தனது ஒரே மகளின் நினைவு கூர்ந்து பாஸ்கா புகழ்களை பாடப்படுகிறது. நாம் அனைவரும் எரியும் மெழுகுதிரிகளை கையில் ஏந்தி அப்புகழ்களை கேட்டு இறைவனை குறிப்போம். பெருமகிழ்ச்சி பொங்குவதாக
மார்க்கு அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 1-7 முடிய. மார்க்கு அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 1-7 முடிய. ஓய்வு நாள் முடிந்ததும் மகதலா மரியா, யாக்கோபின் தாய் மரியா, சலோமி ஆகியோர் அவரது உடலில் பூசுவதற்கென்று நறுமணப் பொருட்கள் வாங்கினர். வாரத்தின் முதல் நாள் காலையிலேயே கதிரவன் எழும் வேளையில் அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலிருந்த கல்லை நமக்கு யார் புரட்டுவார் என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நிமிர்ந்து உற்று நோக்கிய பொழுது கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அது ஒரு பெரிய ஒரு கல். பிறகு அவர்கள் கல்லறைக்குள் சென்றபோது வெண்கொங்கல் ஆடை அணிந்த இளைஞர் ஒருவர் வலப்புறம் அமர்ந்திருந்ததை கண்டு திகிலுற்றார்கள். அவர் அவர்களிடம், திகிலுற வேண்டாம், சிலுவையில் அறையப்பட்ட நாசரேத்து இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். பேதுருடனும் மற்ற சீடரிடமும் உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்னது போலவே அவர் அங்கே காண்பீர்கள் என சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் பங்கு தந்தையின் சார்பாகவும் என் சார்பாகவும் ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு திருவிழா நல்வாழ்த்துக்களை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டவர் ஒருபோதும் உயிர்ப்பதே இல்லை. ஆனால் மரித்தவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து விட்டார். அல்லேலூயா. மரண தண்டனையும் அவரை மாண்டிடச் செய்யவில்லை. கச எலிகளும் அவரை கதிகலங்க செய்யவில்லை. பாதகம் செய்வோரை கண்டு அவர் பயம் கொள்ளவும் இல்லை. ஆனால் மரித்தவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்து விட்டார். எனவே ஆண்டவரின் அன்புக்குரியவர்களே, கடந்த ஆண்டு கொரோனா தொற்று காலமாக நாம் கடந்த ஆண்டு புனித வாரத்தை நாம் கொண்டாட முடியவில்லை. அது மட்டுமல்ல, இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு இந்த நாளில்தான் உயிர்ப்பு திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது. எனவே உயிர்ப்பு திருவிழாவை கொண்டாடுவதற்கு இறைவன் இந்த ஆண்டு நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். ஆங்கில எழுத்தாளர் தோகான் ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்தினுடைய பெயர் என்னவென்றால் விண்டோஸ் ஆன் வேர்ட், அதாவது வார்த்தையின் மீது வாசல் என்ற ஒரு அருமையான ஆங்கில புத்தகத்தை எழுதுகிறார். அந்த ஆங்கில புத்தகத்தினுடைய ஆசிரியர் தோகான். அவருக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். மூத்த மகன் பெயர் ரிச்சர்ட், 2வது மகன் பெயர் மோரி. இந்த 2 மகன்களையும் தந்தை தோகான் அழைத்துக் கொண்டு வயல்வெளியை சென்று கொண்டிருக்கிறார். அப்படி வயல்வெளியை சென்று கொண்டிருக்கிற பொழுது தங்களையே அறியாமல் இந்த மூத்த மகன் ரிச்சர்டை ஒரு தேன் குளவி வந்து அந்த மூத்த மகனுடைய அந்த கண்ணுக்கு மேலாக இமையிலே கொட்டி விடுகிறார். கொட்டிவிட்ட உடனே வலி தாங்க முடியாமல் அழுகிறான், புலம்புகிறான், அங்கலாய்க்கிறான். புல் தரையிலே விழுந்து அங்கும் இங்குமாக புரண்டு கொண்டிருக்கிறார். இதை தம்பி மோகி பார்த்து கொண்டிருக்கிறார். ஐயோ, அண்ணனை இந்த தேன்குளவி கொட்டிவிட்டது, ஒருவேளை நம்மையும் கொட்டிவிடுமோ என்று இவனும் அறக்க பறக்க அங்கும் இங்கும் சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறார். மீண்டுமாக அந்த குளவி இவனையும் கொட்டுவதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி சுற்றி இந்த 2வது மகன் நெல்லினையும் இந்த தேன்குளவி கொட்டுவதற்கு வாய்ப்பை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தனது தந்தை தோகான் பார்க்கிறார் இந்த நிகழ்ச்சியை. உடனே அந்த இளைய மகன் தந்தையை பார்த்து சொல்கிறார், அப்பா, நம்ம அண்ணனை இந்த தேன் குளவி கொட்டிவிட்டது. அண்ணன் அழுகிறான், புலம்புகிறான், அங்கலாய்க்கிறான். அவருக்கு சிறிய அளவில் விஷம் ஏற்பட்டு விட்டது.
பொழுது அப்பா அந்த இளைய மகனை பார்த்து சொல்கிறார், மகனே பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், திகிழ வேண்டாம். ஏற்கனவே உன்னுடைய அண்ணனை அந்த குழவி கொட்டுன உடனே என்ன பண்ணுச்சு, அதனுடைய அந்த விஷ கொடுக்கு செத்து விட்டது, அந்த விஷ கொடுக்கு ஏற்கனவே முறிந்து விட்டது. அதனால உன்னைய இனிமே அந்த தேன்குழவி ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே நீ பயப்படாதே, அஞ்சாதே, கலங்காதே என்று தந்தை இளைய மகன் நிரூபியை பார்த்து இப்படி சொல்கிறார். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமடல் முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலே தூய பவுல் சாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது இப்படித்தான் சொல்கிறார். இயேசு சாவினுடைய கொடுக்கை ஏற்கனவே முடித்து விட்டார். சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கை எங்கே என்று கேட்பதை போல, இன்றைய முதல் நிகழ்ச்சியை நாம் கேட்டதை போல, ஏற்கனவே அந்த உடவினுடைய அந்த கொடுக்கு முடிந்து விட்டது, அது அறுந்து விட்டது, அது முடிந்து விட்டது, இனிமேல் ஒன்று செய்ய முடியாது. அதே போல ஆண்டவர் இயேசு சாவை அழித்து விட்டார், சாவுக்கு முடிவு கட்டிவிட்டார், சாவுக்கு சாவுமணி அழித்து விட்டார். இனிமேல் நமக்கு கல்லறை இல்லை, இனிமேல் நமக்கு வாழ்வுதான், இனிமேல் நமக்கு உயிர்ப்புதான் என்று ஆண்டவர் இயேசு இந்த உயிர்ப்பு பெருவிழா நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்ற ஆறுதல் செய்தி, அன்பு செய்தி, நான் உயிர் கெழுந்து விட்டேன், இந்த உலகை வென்று விட்டேன் என்று சொல்லுகிறார். ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமடல் 6ஆம் அதிகாரம் 3லிருந்து 11வது வசனம் எப்படி சொல்கிறது, இந்த உலகில் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை நம்புகிறார்களோ அவர்களுக்கு உயிர்ப்பு நிச்சயம் உண்டு. நாம் திருமுழுக்கு பெற்றபோது இயேசுவின் சாவிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெற்றோம். அவரோடு நாம் இறந்து விட்டோம் என்றால் அவரோடு நாம் நிச்சயம் உயிர் பெறுவோம் என்பதை சொல்கிறார். எனவே ஆண்டவரின் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமடல் முதல் திருமடல் 15ஆம் அதிகாரம் 13-14வது வசனத்திலே தூய பவுல் உயிர்ப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஒருவேளை ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே உயிர் பெறவில்லை என்றால், ஆண்டவர் இயேசு 3ஆம் நாள் இந்த கல்லறையிலிருந்து உயிர் பெற்றவில்லை என்றால் நம்முடைய வாழ்வு எத்தகையதாக இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற மாட்டார் எனில் கிறிஸ்துவன் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் அர்த்தமற்றதாகிவிடும், பொருளற்றதாகி போய்விடும். எனவே ஆண்டவர் இயேசு உண்மையிலேயே உயிர் பெறந்து விட்டார். அவர் உயிர் பெறவில்லை என்றால் நமக்கு வாழ்வு இல்லை, அவர் உயிர் பெறவில்லை என்றால் நமக்கு இப்படித்தான் நடக்கும் என்று தூய பவுல் ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பை பற்றி இப்படி சொல்கிறார். ஆண்டவர் இயேசு அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, ஆண்டவர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உயிர் பெறந்து விட்டார். இனிமேல் அவர் உயிர்க்கப் போவதில்லை. எனவே ஆண்டவர் இயேசு சொன்னபடியே உயிர் பெறந்து விட்டார். இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளில் உயிர் பெற்றுள்ளேன் என்று தனது உடலாகிய ஆலயத்தை பற்றி தான் சொன்னார். எனவே ஆண்டவர் உயிர் பெறந்து விட்டார். ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் இங்கு வந்திருக்கிற அனைத்து இறைமக்களையும் பார்த்து கேட்பது, நான் ஏற்கனவே உயிர் பெறந்து விட்டேன், ஆனால் நீங்கள் தான் இன்னும் உயிர் பெறவில்லை, நீங்கள் இன்னும் முழங்கிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள், நீங்கள் இன்னும் மயங்கிய நிலையில் தான் இருக்கிறீர்கள், நீங்கள் இன்னும் மதிமயங்கிய நிலையில் தான் இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் நான் எப்படி உயிர் பெறந்தேனோ, சொன்னபடியே உயிர் பெறந்தேனோ, அதே போல நீங்களும் உயிர் பெற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். ஆண்டவர் இயேசு ஒரு சிலர் என்ன கேட்கிற, ஆண்டவர் இயேசு உண்மையிலேயே உயிர் பெறந்து விட்டாரா? இன்றைய நற்செய்தியில வாசிக்க கேட்டோம், அங்கிருந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. அந்த கல் புரட்டப்பட்டிருந்ததால் தான் ஆண்டவர் இயேசு உயிர் பெறந்து விட்டார் என்று எல்லோருமே ஆண்டவர் இயேசுவை நம்பினார்கள். எப்படி ஆண்டவர் இயேசுடைய அந்த கல்லறையின் மீது இருந்த அந்த கல் புரட்டப்பட்டிருந்ததோ, அதே போல ஆண்டவர் இயேசுடைய வாழ்வே இந்த உலகத்தை புரட்டி போட்டது. ஆண்டவர் இயேசுடைய இந்த உயிர்ப்பே இந்த உலகத்தில் ஒரு திருப்பு முனையை
அங்கே அருள்மயம் இருக்கும், அங்கே இறைமயம் இருக்கும், அங்கே இன்பமயம் இருக்கும், அங்கே இருள் இருக்காது, அங்கே தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்காது. எனவே எனது ஆட்சி இவ்வளவு ஆட்சி போன்றதல்ல. எனவே இவளுடைய ஆட்சி என்பது இறை ஆட்சி. அந்த இறை ஆட்சி வளர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து கொண்டே இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆண்டவரின் அன்புக்குரியவர்களே, நம்முடைய கல்லறைகளிலே 2 வசனங்கள் மட்டும்தான் எழுதப்படுகிறது. அதாவது பொதுவாக சொன்னோம்னா 2 பூக்கள் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய கல்லறையிலே கடைசியாக இருக்கிறது. என்ன பூ? முதல் பூ பிறப்பு. பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றது என்பது மெய்தான என்று கவிஞர் பாடலிலே இப்படி எழுதுகிறார். அதே போல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற எல்லாருக்கும் கல்லறை இருக்கின்ற முதல் பூ பிறப்பு, 2வது பூ என்ன? இறப்பு. இந்த 2 பூக்கள் மட்டும்தான் நம்முடைய கல்லறையிலே எப்பொழுதும் நாம் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அது மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்து விட்டார். ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்ததை போல நானும் உயிர் தெழுவேன் என்று நம்புகிறவர்களுக்கு, ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு 3வது ஒரு பூ அங்கே மலரும். அந்த பூ தான் உயிர்ப்பு. அந்த உயிர்ப்பை தான் ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்காக ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார். எனவே ஆண்டவரின் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, இயேசு சாவு என்ற அந்த சாவுக்கு சாவுமணி அடித்து அந்த கொடுக்கையும் சாவையும் அழித்து விட்டார், முடித்து விட்டார். இனிமேல் உங்களுக்கு சாவு இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, சோதனை இல்லை, வேதனை இல்லை, கொரோனா இல்லை, எதுவுமே இல்லை. ஏனென்றால் நான் இந்த உலகை வென்று விட்டேன் என்று சொல்லுகிறார். எனவே ஆண்டவரின் அன்புக்குரியவர்களே, இயேசு ஏற்கனவே உயிர் தெழுந்து விட்டார். பொதுவா இன்னைக்கு பாதர் ஒரு செய்தி சொன்னார். அதாவது என்ன செய்தி சொன்னார் என்றால், ஆண்டவர் இயேசுவுக்கு கல்லறையிலே அடக்கம் செய்வதற்கு அரிமத்தியா ஒரு சூஸ் என்ன பண்ணாரு? ஆண்டவர் இயேசுவுக்கு தன்னுடைய கல்லறையை கொடுத்தார். அப்ப எல்லாரும் கேட்டாங்க, நீ அப்ப ஆண்டவர் இயேசுவுக்கு கல்லறையை கொடுத்துட்ட, உன்னுடைய கல்லறையை கொடுத்துட்ட அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரா, பரவாயில்ல, 3 நாளைக்கு தானே, 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்து விட்டாரே அப்படி சொல்லி ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கிறார். அதே போல ஆண்டவரின் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, இயேசு ஏற்கனவே உயிர் விட்டார். நாம் தான் உயிர் பெற வேண்டும். எப்பொழுது? ஏப்ரல் 6ஆம் தேதி நாம் அனைவரும் மீண்டும் கல்லறைக்கு செல்லக்கூடாது. மீண்டும் நாம் ஆண்டவர் இயேசுவை போல புதைக்கப்படக்கூடாது. நாம் மீண்டும் உயிர் பெற்றிட வேண்டும். ஏப்ரல் 6ஆம் தேதி ஆண்டவர் இயேசு உயிர் பெறவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் நாம் ஆண்டவர் இயேசுவை இந்த கல்லறைக்குள்ளே அடக்கம் செய்கிறோம் என்று அர்த்தம். எனவே நாம் மீண்டும் உயிர் பெற வேண்டும். உயிர் பெறுந்த ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? உங்களுக்கு அமைதி உண்டாகுக, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகுக, உங்கள் துக்கம், உங்கள் துயரம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மாறட்டும் என்று ஆண்டவர் இயேசு இப்படி சொல்லுகிறார். எனவே ஆண்டவரை அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, ஆண்டவர் இயேசு உயிர் பெழுந்து விட்டார். நாம் தான் மீண்டும் உயிர் பெற்ற வேண்டும். நாம் தான் புதுவாழ்வு பெற வேண்டும். நாம் புதிய மனிதர்களாக மாற வேண்டும். ஆண்டவர் இயேசு ஏற்கனவே உயிர் பெழுந்து விட்டார். அவர் இனிமேல் கல்லறை இல்லை. உங்களோடும் என்னோடும் எல்லோரோடும் அவர் நடமாடி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் வாழ்வை கொடுப்பவர், அவர் வாழ்வை எடுப்பவர் அல்ல. இந்த ஒரு செய்தியை மட்டும் நாம் உள்வாங்கி உயிர் பெழுந்த ஆண்டவர் கொண்டு வந்த அந்த அன்பும் அமைதியும் அருளும் நம்முடைய குடும்பங்களிலே எந்நாளும் தங்க உயிர் பெழுந்த ஆண்டவர் இயேசுவை நோக்கி மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். Happy